Hello guys, welcome back. This is Divya Bharati Gopal and இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் thumbnail பார்த்த மாதிரி we're going to talk about skin glowing tips. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்காகவே நான் வந்து ஃபேஸில் எந்த மேக்கப்பும் போடல. இட்ஸ் ஜஸ்ட் த லிப்ஸ்டிக் அண்ட் மஸ்காரா. மற்றபடி நான் மாய்ஸ்சரைசர் கூட இன்றைக்கி நான் போடல. இட்ஸ் ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் மஸ்காரா. ஸோ யூ வில் ஹாவ் சம் ஐடியா ஆஃப் ஹவ் மை ஸ்கின் லுக்ஸ் ஆன் த நேச்சுரல் லைட். வெளியே நான் விண்டோவுக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நேச்சுரலாக என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து I'm going to share you a couple of tips உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெய் தான். எனி கீ தட் யூ கன்சியூம். ஸோ நெய் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு 1 tablespoon மெல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலாக உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சமாக நெய் உருக்கி அதை அப்படியே முகத்தில் தடவி நெக்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு ஃபேஷியல் மசாஜ் கொடுத்துட்டு அண்ட் 1 hour கழிச்சும் நீங்கள் குளிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் see some glow in your face. ஸோ செகண்ட் டிப் வந்து is eating your fats and protein. ஸோ once you have reached the age of 30 நேச்சுரலாக கொலாஜனில் வந்து ஒரு டிக்ளைன் இருக்கும். கொலாஜனுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ பேசிக்கலி யோர் ஸ்கின் நம்ம உடம்புல இருக்க தோல் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். அந்த ஃபேட்டோட பேர் வந்து கொலாஜன் வந்து நம்ம போன் பில்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபர்மாக டைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு யூத்ஃபுல்லாக யங்காக வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த கொலாஜனுங்கிறது ரொம்ப அவசியம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அபடண்ட்டாக இருக்கும். பிகாஸ் சின்ன வயசு தான் வந்து பசங்களுக்கு வந்து போன்ஸு அப்புறம் ஸ்கின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தசை அதெல்லாம் வந்து வளருன்றதுனால கொலாஜன் வந்து ரொம்ப அபடண்ட்டாக இருக்கும். அண்ட் தட்ஸ் வை குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பார்க்க ரொம்ப ப்ளம்பியாக அழகாக இருக்கும். அண்ட் வளர there will be a decline in collagen because of the lifestyle and நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால. அண்ட் அந்த கொலாஜன் டிக்ளைன் இருக்கும் போது ஆப்வியஸாக வந்து wrinkles அண்ட் பார்க்குறதுக்கு ஃபேஸ் ரொம்ப சாகியாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஈட் யோர் ஃபேட்ஸ்ன்ற போது யூ கேன் ஹாவ் எக்ஸ், அவகேடோஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் டேக் நெய் கூட வந்து ஒரு நல்ல ஃபேட்ஸ் தான். ஸோ நெய் வந்து தினமும் மார்னிங் குடிக்கலாம். அண்ட் ப்ரோட்டீனுக்கு யூ கேன் டேக் சிக்கன், பன்னீர், சிக்பீஸ் இதெல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஈட் யோர் ஃபேட்ஸ், நெய், முட்டை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை வந்து நிறைய ஃபேட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். தேர்ட் டிப் வந்து ஐஸ் பேக் தான். நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் குளிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 10 minutes அந்த ஈரத்தை அந்த வெட்னஸ் வந்து அப்படியே காற்றோடு அப்படியே விட்டதுக்கப்புறமா யூ கேன் புட் ஆன் யுவர் மேக்கப் அண்ட் யூ கேன் கோ ஆன் வித் யுவர் லைஃப். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த கோல்டு எக்ஸ்போஜர்னால நம்ம ஸ்கின்குள்ளே இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து ஒரு மாதிரி டைட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி டைட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ்ஷிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி பிளட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரதுனால நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து இட்ஸ் லைக் an instant tip that you can follow. உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷனுக்கு போகணும் இல்லை வெளியே போகணும்னா இது மாதிரி நீங்கள் டக்குன்னு சீக்கிரமாக பண்ணி. இது வந்து இட்ஸ் ஃபோர்த் டிப் வந்து ஹைட்ரேஷன் தான். இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் வெரி பேசிக். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் ஸ்டில் 2 liters of water every day அதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அண்ட் ஆல்சோ அலாங் வித் வாட்டர் யூ ஹேவ் டு ட்ரிங்க் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் மில்க் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ட்ரிங்க் யுவர் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் அலாங் வித் இட் ஃப்ரூட்ஸில் வந்து மாதுளம் பழம் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ மாதுளம் பழம் வந்து வீக்லி 2 or 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலான், பைனாப்பிள், பனானா, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின்க்கு. ஸோ இட் ஹேஸ் அண்ட் வாழைப்பழம் வந்து இட் ஹேஸ் higher amounts of magnesium in it. மேக்னீஷியம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் மினரல். ஸோ சோடியம், பொட்டாசியம் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். பிகாஸ் கொஞ்சம் உப்பு போட்டாலே சோடியம் கிடச்சிரும். அண்ட் பொட்டாசியம் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி டு ஃபைண்ட். பட் மேக்னீஷியம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்னீஷியம் நிறைய இருக்கிற விஷயங்கள் தேடி சாப்பிடுங்க. அண்ட் eat a lot of fruits and drink a lot of water. Fifth tip, it's like a bonus tip. So இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா to find and eat foods that has that minerals and that fats and protein அப்படின்னா an easy way to do is to eat bone brothங்கிறது பேசிக்காக வந்து நம்ம கோழி அண்ட் ஆடு இதெல்லாம் வந்து இதில் இருக்க போன்ஸ் அண்ட் இந்த மீட்டோட ரெசிடியூ இதெல்லாம் வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 15 விசில் 20 விசில் விட்டு கிடைக்கிற ஒரு லிக்விடை வந்து அப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். இதுதான் வந்து போன் க்ரோத்னு சொல்லுவோம். இது நான் ஆக்சுவலி என்னோடய வீட்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ இருக்குது ஃப்ரெஷ் ஸ்டாக்கில். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ வித் இட்.
ஸோ பேசிக்காக அந்த போன் ப்ராத்தில் வந்து என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல்னால், நம்ம உடம்புக்கு நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, இதெல்லாமே வந்து இந்த போன் ப்ராத்தில் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது, நிறைய அமௌண்ட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு தனியாக வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு தனியாக நம்ம சப்ளிமெண்ட் எதுவும் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த போன் ப்ராத் வந்து இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எர்த்தி ஆரிஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து போன் ப்ராத் கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னும் அது சாப்பிட்டு பார்த்தது கிடையாது, பட் ஸ்டில் ஐ have heard about it, and they are selling it for around 450 rupees. It's ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது. பட் அதை நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக போன்ஸ் வாங்கி நம்ம குக் பண்ணி வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், அது ஈஸியாக கிடச்சிரும். Since it's very high in abundant in vitamins and minerals, I would really recommend eating it. Weekly வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் அந்த ஜெல்லி கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சமாக ஹீட் பண்ணி சூப் மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட யோர் ஸ்கின் வில் தேங்க் யூ. கடைசி அண்ட் ஃபைனல் டிப் வந்து கெட்டிங் ரிட் ஆஃப் ஜங்க் அண்ட் சுகர். ஐ டூ லவ் மை சீஸ் கேக், பட் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடலாம். பட் தினமும் வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் சுகர் இஸ் ரியலி நாட் கோயிங் டு create any glow for your skin. So let's get rid of that. And sugar வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து 5 to 8 grams of sugar is more than enough. And fried items வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரைஸ் இதெல்லாம் வந்து ஹெல்த்தி நினச்சிட்டு சாப்பிடாதீங்க. பொட்டேட்டோ இஸ் நாட் அ வெஜிடபிள், ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் இந்த 6 steps நம்ம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு see some change within 2 weeks. பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் ஒரு 3 weeks தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கீ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, ஐஸ் ஃபேஸ் பேக், அதெல்லாமே ஐ குட் see a lot of difference in my face. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ just wanted to share these tips with you. I hope you find this helpful. அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். அண்ட் I'll see you in the next video then. Bye bye.